சென்னைக்கு போய் சந்தோஷமா இருக்கலான்னு பார்த்தா, அங்கேயும் சந்தோஷமா இருக்க விடாம, எங்க பாண்டியன்னு ஏதாவது ஒரு வேலைய சொல்லி செந்தில வெளியில அனுப்பி அலைய விட்டு நைட்டு 10 மணி ஆயிடுது. இதனால மீனா ரொம்பவே வருத்தமா இருக்காங்க. இங்க மீனாவுக்கும் செந்திலுக்கும் இடையில சின்ன மன வருத்தம் இருந்துட்டே இருக்கு. முக்கியமா அது பாண்டியனால தான். என்னதான் பையனா இருந்தாலும் ஒரு அளவுக்கு தான் வேலை வாங்கலாம். இவங்க ஓவரா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்க பாண்டியனும். இங்க பாண்டியன் எதுவும் நடக்காதது போல வீட்ல, இங்க வந்து வீட்டுக்கு வந்த கையோட பைய எடுத்து தங்கமயில் கையில குடுத்துர்றாங்க. அதாவது கோமதிட்ட தான் குடுக்குறாங்க. ஆனா, அத கோமதி கையிலேருந்து தங்கமயில் பிடுங்கிக்கிறாங்க. ஆனா, அதுக்காக கோமதி விடல. அந்த இடத்துலயே தங்கமயில் கையில இருக்க பைய கேட்குறாங்க. "இல்ல அத்த உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே கொண்டு வச்சுறேன்னு" சொல்ல, "இது என்ன பெரிய மலையா தூக்கிட்டு போறதுக்கு? குடு என்கிட்டயே குடு நான் கொண்டு வைக்கிறேன். உனக்கு சாவி எங்க இருக்காதுன்னு" சொல்லி கையில இருக்க பைய அப்பவே பிடுங்கிக்கிறாங்க. "என்னாச்சு? எதுக்காக இப்படி நடந்துக்கிறான்னு" சொல்லி இங்க வந்து பாண்டியனை கேட்க, அதுக்கு இங்க ராஜி, "இல்ல அத்தைக்கு கொஞ்சம் தலைவலி. அதனால தான் மாமா இப்படி நடந்துக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லன்னு" சொல்லி சமாளிச்சுடுறாங்க. இப்படி தங்கமயில் வந்துட்டு எல்லா இடத்துலையும் மூக்க நுழைச்சிட்டே இருக்காங்க. இது வந்து வீட்டில் இருக்க ராஜிக்கும் பிடிக்கல, முக்கியமாக மீனா, அப்புறம் கோமதி இவங்க யாருக்கும் பிடிக்கல. ஆனால் இங்கே தங்கமயில தலையில் தூக்கி வச்சு தான் கொண்டாடுறாங்க பாண்டியன். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமாகவே தான் தங்கமயிலும் நடந்துகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் அழகான காலையில் நல்லா பொழுது படிது. சீக்கிரமாக கிளம்பி குளிச்சுட்டு பூஜை வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்து வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இங்கே அதாவது ராஜி வெளியில் வந்து உட்காந்துருக்காங்க. அதே நேரம் இங்கே ராஜி வீட்டுக்கு ஆப்போசிட்டில் அவங்க அப்பத்தா வந்து உட்காந்துருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வெளியில் வர குமாரும் இங்கே ராஜியை பார்த்து முறைச்சிட்டே இருக்காங்க. அதுக்காக ராஜியும் சும்மா விடலை. இவனுக்கு எவ்வளோ திமிருண்டா சும்மா இருக்க என்கிட்ட வம்பு வளர்க்குற மாதிரி இவன் முறைச்சிட்டே பார்த்துட்டு இருப்பான்ற மாதிரி இங்கே ராஜியும் பயங்கரமாக முறைக்க, இங்கே அப்பத்தான் காலையில் இவனுக்கும் வேலை இல்லை அவளுக்கும் வேலை இல்லை. இந்த வீட்டில் இருக்கிற வரையும் தான் ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா இப்போ இவன் எதிர்த்தாப்புலே கொடுத்தன வேற இருக்கா. சொல்லவா வேணும்? இது ரெண்டும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு தான் கிடக்க போகுதுன்னு எங்கள் அப்பத்தாவும் நினச்சிட்டு இருக்காங்க. ராஜி அவள் பாட்டுக்கு அவள் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். வந்தவன் அவன் பாட்டுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகாமல் அங்கே என்னடா பார்வன்னு சொல்லி எங்க அப்பத்தா குமாரை திட்டுறாங்க. "குமார் உனக்கு ஒன்றும் தெரியாது அப்பத்தா, நீ சும்மா இரு" அப்படின்னு சொல்லி இங்கே அப்பத்தாவோட வாயை அடக்கிட்டு பேசாமல் நின்று முறைச்சு நின்று பார்த்துட்டே இருக்காங்க. கொள்ள வெறியில் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. அதை எதையுமே கவனிக்காத எங்கள் தங்கமயில் தான் பாட்டுக்கு குளம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து வெளியில் வர அரசி இங்கே வந்து ராஜி பக்கத்தில் உட்கார, இங்கே ராஜி வந்து அரசிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, "இந்த ஒரு நிமிஷம் இந்த புக்கை பிடி, நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு இங்கே ரொம்ப கோவமாக உள்ளே போகிறாங்க. இங்கே உடனே இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க அரசி அவங்க பாட்டுக்கு புக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே நிற்கிற இங்கே குமார் வந்துட்டு இங்கே ராஜு உள்ளே போகிறதே பார்க்க இங்கே டக்குன்னு தங்கமயில் என்ன பண்ணுறாங்கன்னா குமாரை எதிர்த்தாப்புல நிற்கிற குமாரை கிளம்பி பார்த்துட்றாங்க. இவன் யாரை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி இங்கே தங்கமயில் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. குமார் வந்து அரசியை தான் இவ்வளோ நேரம் நோட்டம் விட்டுட்டு இருக்கானா, அரசி என்ன பண்ணுறா எங்கே போகிறான்ற மாதிரியில் பார்த்துட்டு இருக்கான் இவனை அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவம் வருது. ஆனால் அந்த நேரம் பார்த்து அங்கே குமாரோட அப்பாவும் பெரியப்பாவும் வர அங்கே கூட வண்டி எடுத்துகிட்டு வெளியிலையும் போயிடுறான். போகிறப்ப பார்த்துட்டே முறைச்சிட்டே தான் போகிறான். இப்படி இங்கே வந்து எதையுமே தெரியாத அரசி புக்கை மட்டுமே பார்த்துட்டு இருக்க. ஆனால் இங்கே தங்கமயில் தவறாக நினச்சிட்டு, "அரசி முதல்ல உள்ளவா" அப்படின்னு பிடிச்சி கையை பிடிச்சி உள்ளே எடுத்துகிட்டு போகிறாங்க. "என்னாச்சு, நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்கன்னு" சொல்லி அரசி கேட்டாலும் இங்கே தங்கமயில் எதுவுமே சொல்லலை. "நீ வா அரசி உள்ள" அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போக, "என்னாச்சுடி, எதுக்காக இப்படி இவளை கையை பிடிச்சி தரதரன்னு இழுத்துட்டு வரேன்னு" கேட்குறாங்க. அங்கே நிற்கிற கதிர், சரவணன், அப்புறம் ராஜினி எல்லாருமே கேட்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாதத" அப்படின்னு சொல்ல, "என்ன அரசி, அங்கே வயசுக்கு வந்த பொண்ணு வெளியில் வந்து உட்காரலாமா, அதுவும் எதிர்த்தாப்புல வயசு பையன் இருக்கிற இடத்துல இப்படி நடந்துக்கிறதான்னு" சொல்லி கேட்க, "என்னாச்சு இவளுக்கு, ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு" கோமதி ஒரு மாதிரி பார்க்க, "அத்தை இன்னைக்கு அரசி வெளியில் வந்து உட்காந்து புக்கு பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்நேரம் பார்த்து எதிர்த்தாப்புல இருக்கான்ல ஒரு பையன், அவன் என்ன பண்ணான் தெரியுமான்னு" சொல்லி கேட்க, "இவ யாரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே, நம்ம எதிர்த்தாப்புல இருக்கிற பையனா குமார தான், குமாரை பற்றியா பேசுகிறா இவ, யார் அந்த குமாரான்னு" கேட்குறாங்க. "ஆமாத்த, இந்த பனைமரம் மாடி நெடுன்னு வளர்ந்து நிற்கிறானே அவன் தான் த. அவன் இன்னைக்கு ராஜியை வச்சக்கண்ணு வாங்காமல் குறு குறுன்னு பார்த்துட்டேன்டாத்த. இவளுக்கும் தெரியும்ல அங்கே பையன் இருக்கான்னு, வெளியில் வந்து உட்காரலாமாத்த" அப்படின்னு சொல்லி கேட்க, "என்னடி பேச்சு பேசுகிற நீன்னு" இங்கே வந்து கோமதி கேட்க, நேரம் பார்த்து இங்கே பாண்டியன் வராங்க. "என்ன காலையிலேயும் பிரச்சனை, என்ன பஞ்சாயத்து நடந்துட்டுருக்குன்னு" இங்கே பாண்டியன் கேட்க, வந்து உட்காந்துட்டே கேள்வி கேட்குறாங்க. "ஆமாம், இன்னைக்கு நடந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு" சொல்லிட்டு காலையில் நடந்த அந்த விஷயத்த அப்படியே ஒப்பிக்கிறாங்க. "இது ராஜிக்கு மட்டும் தெரியும், அண்ணன் என்னையில பார்த்து முறைச்சி பார்த்துட்டு இருந்தது, இவங்க அதை தப்பாக நினச்சிட்டுல இப்படி வீட்டில் வந்து ஒன்றுக்கு ரெண்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லி ராஜி வாயை எடுக்க வராங்க. நேரம் பார்த்திங் அரசி சொல்கிறாங்க, "தேவையில்லாமல் பேசாதீங்க நீ, நான் எதுக்கு அவனை பார்க்க போகிறேன்னு சொல்ல, நான் உன்னையே தப்பாக சொல்லலை ராஜி, நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான், நல்லா படிக்கிற பொண்ணு வேற, உங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நீ பெரிய கலெக்டர் ஆகணும், ஆனால் அது எல்லா ஆசையும் எங்களுக்கும் இருக்குல்ல, ஆனால் இந்த வயசில் அந்த பையன் வேற இப்படி உன்னைய பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருக்கும் உன்னையும் சேர்த்து தானே தப்பாக பேசுவாங்க, அதனால தான் உன்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன்னு"
சொல்ல, அதை நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாமே அண்ணி. அதை விட்டுட்டு எல்லாரையும் பார்க்குற மாதிரி என் மேலே தப்பு இருக்குன்னு நினச்சிக்க மாட்டாங்களா? நீங்கள் என்னை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு வந்ததன்னு சொல்ல, இங்கே கோமதியும் எதுக்கு தங்கமயில் இப்படி நடந்துக்கிறேன், பார்க்குறவங்க எதுவும் இங்கே அரசியை தானே தப்பாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லை, என் அண்ணன் பையன் அப்படிப்பட்டவனும் கிடையாது. அவன் பாட்டுக்கு அவன் வேலை உண்டு அவன் உண்டுன்னு இருந்துகிட்டு இருக்கான். நீ தேவையில்லாமல் இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தி இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி ஆக்கிடாதன்னு சொல்லி எங்கள் தங்கமயில கோமதியும் பேசுகிறாங்க. அப்போ தான் இங்கே பாண்டியனும் சொல்கிறாங்க, தங்கமேலி சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே. ஏற்கனவே அவங்க வீட்டு பொண்ணு தான் நம்ம வீட்டுக்கு ஓடி வந்திருக்கு. அதுபோல் வேறு எந்த சம்பவமும் நடந்துடக்கூடாதுல்ல. தங்கமேலி சொல்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது தானே சொல்ல, என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? யார் என்ன சொன்னாலும் அதை நம்பிக்கிட்டு நம்ம பொண்ணை பற்றி, அதுவும் நம்ம பொண்ணு முன்னாடியே நீங்கள் தப்பாக பேசுவீங்களான்னு எங்கள் கோமதி கோவப்பட, அப்பா நீங்கள் வர வர சுத்தமாக சரியில்லைப்பா அப்படின்னு எங்கள் அரசி சொல்கிறாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும் அரசி, நீ எதுவும் பேசாதன்னு எங்கள் தங்கமேல் வாயை அடிக்க, உனக்கு அப்படி என்னடி தெரியும்? நீ இந்த வீட்டுக்கு வந்து எத்தனை நாள் ஆகுது சொல்லு. ஆனால் இங்கே வீட்டில் என் அண்ணன் பையனை பற்றியும் என் அண்ணனை பற்றியும் எனக்கு உன்னைய விட நல்லாவே தெரியும். நான் அவங்க கூடவே வளர்ந்தவங்க. இங்கே பல வருஷமாக இங்கே எங்களுக்கு முன்னாடியே குடியும் இருக்கோங்க. அப்படி இருக்கப்போ நீ நேத்திக்கு வந்து நீ அவங்கள பற்றி என்னமோ முழுசாக தெரிஞ்ச மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கன்னு சொல்ல, இங்கே அமைதியாக நின்றுட்டுருக்காங்க தங்கமயிலும். அத்தை நடந்த விஷயமே வேறு, இவங்க தான் தப்பாக நினச்சிட்டு இப்படி அரசியை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்கன்னு இங்கே ராஜி சொல்கிறாங்க விஷயத்தை எல்லாம். இதை கேட்ட இங்கே தங்கமயில் அதிர்ச்சியாக, அப்போது உங்கள் அண்ணன் உங்களை தான் முறைச்சி பார்த்தாரா? நான் கூட ஏதோ தப்பாக நினச்சிட்டேன் சொல்ல, எதையுமே முழுசாக ஆராயாமல் இப்படி அரையும் குறையுமா பார்த்துட்டு வந்து பேசாதீங்க. அரசியும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை, என் அண்ணனும் அப்படிப்பட்ட ஆளு கிடையாது. தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு பேரை கிளப்பி விட்டீங்கன்னா பின்னாடி இவங்க 2 பேருக்கு தான் ஏதாவது பிரச்சனை வரும். நீங்களும் என்னமாம்மா அவங்க சொல்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறத நம்பிக்கிட்டு இப்படி நம்ம அரசி மேலே தப்பாக பேசுகிறாங்க, நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க அப்படி நீங்கள் ராஜி வந்து பாண்டியன்ட்ட கேட்க, பாண்டியன் ஒரு நிமிஷம் ரொம்ப அதிர்ச்சியாகி இங்கே வந்து அரசியை பார்க்குறாங்க. போங்கப்பா, இனிமேல் நான் உங்கள் கூட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அரசி கோவமாக போக, நில்லுப்பா அரசி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி, நீங்கள் இப்படி நடந்துக்கிறது ரொம்ப புதுசாகவும் இருக்குங்க. இனிமேல் நம்ம பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அப்புறம் நானே சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி கோமதி கோவப்பட, ராஜிக்கிட்ட சொல்கிறாங்க, என்னப்பா இப்படி கோவப்பட்டு போகிறாங்கன்னு சொல்ல, பின்ன என்னமாமா இத்தனை வருஷ காலமாக உங்களுக்கு அந்த குடும்பத்தை பற்றியும் தெரியும், ஏன் என் அண்ணனை பற்றி கூட உங்களுக்கு நல்லா தெரியும். நேத்திக்கு வந்து மயிலக்கா இந்த மாதிரி பேசுகிறாங்கன்றதுக்காக நீங்களும் எங்கள் அரசிக்கு எதிராக பேசுகிறீங்களே, சரியாக இருக்காமாமான்னு சொல்லி கேட்க, இங்கே அப்படியே பாண்டியன் எதுவுமே பேசாமல் நிற்க, என்னக்கா உங்களுக்கு எங்கள் குடும்பத்தை பற்றி என்ன தெரியும்? நீங்கள் அரசியை தப்பாக பேசுகிறது மட்டும் இல்லாமல் என் குடும்பத்தையும் தப்பாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்படி 2 பேரையும் அசிங்கப்படுத்தி பேசுகிறது உங்களுக்கு தப்பாக தெரியலையா? இதனால் யாருக்கு என்ன கஷ்டம் வரும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா? வீட்டில் எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாத்தையும் பேசுகிறீங்க. உங்களை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, அக்கான்னு சொல்லி மரியாதையாக கூப்பிடன்னு மட்டும் நினைக்கிறீங்கல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கவும் செய்யுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜி பளிச்சுன்னு அந்த பேச்சையும் கொடுத்துட்டா இங்கேருந்து கிளம்பி போக, எங்கள் தங்கமேல பாண்டியன் பார்க்குறாங்க, என்னப்பா இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து என்கிட்ட சொல்லி, இப்போ பாரு நானும் நீ சொல்கிறதெல்லாம் உண்மை நினச்சி பேசி எல்லாரும் என் மேலே கோவப்பட்டுட்டு போகிறாங்க. இனிமேலாவது பார்த்து நிதானமாக என்ன நடக்குதுன்றதை பார்த்து கவனிச்சுக்கோ. நம்ம கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போயின்னு அந்த காலத்திலே சொல்லி வச்சுருக்காங்க. அது இன்றைக்கி தான் உன்னோட விஷயத்தில் சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தங்கமயிலையும் பாண்டியன் ஒரு விதமாக பேசிட்டு அவங்களும் கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. எங்கள் தங்கமயில் வந்துட்டு நல்லது செய்யணும்னு நினச்சிட்டு வந்தோம், ஆனால் இப்படி எல்லாரும் முன்னாடி கெட்ட பேர் எடுத்துகிட்டு நிற்கிறோமே நினச்சிட்டு எங்கள் தங்கமயில் அதே யோசனையிலையும் இருந்துட்டுருக்காங்க. முழுசாக இப்போ இந்த குடும்பத்தோட வெறுப்பு முழுக்க சம்பாதிக்க தான் போகிறாங்க அவங்களோட அவசர புத்தியால்.